ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AHS சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் கட்லெட். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 2 கேரட் எடுத்து தோல் சீவி திருவி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு பொடி பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கேரட் துருவி வச்சதை போட்டுக்குங்க. இது கூட வெங்காயம் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை பொடி பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ உருண்டை மாதிரி உருட்டி கொஞ்சமாக கையால் தட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கேரட் கட்லெட்டை இதில் ஒன்றுனா போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்குங்க.
அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கேரட் கட்லெட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். சூப்பரான கேரட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் AHS சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.